இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஹெல்த்தியான கார பிடி கொழுக்கட்டை, இனிப்பு பிடி கொழுக்கட்டை. கார பிடி கொழுக்கட்டைக்கு தேவையானது இந்த கீரை, லட்சக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க இதை. இதுக்கு 1 கப்பு பச்சரிசி மாவு, 1/2 கப் 1 கப்பு பச்சரிசி மாவை 2ஆக பிரித்து செய்ய போகிறோம். அப்புறம் காரத்துக்கும் இனிப்புக்கும் தேவையானது, இனிப்புக்கு 1/2 கிளாஸு சர்க்கரை, இதுக்கு தாளிக்கிறது கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கீரை, மிளகாய் வத்தல், 1/2 மூடி தேங்காய் துருவுனது தான். இவ்வளோதான் வியூவர்ஸ் இதுக்கு தேவையானது. இந்த மாவை மட்டும் நம்ம 2ஆக பிரித்து செய்ய போகிறோம், 1/2 கிளாஸ் ஆகும். இப்போ கார பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிட்டு நல்லா கடுகு வெடித்ததும் நம்ம அந்த லட்சக்கொட்டை கீரையை பின்னாடி நரம்பு இருக்கும், தண்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி அலசி நறுக்கி போட்டிருக்கோம். பிள்ளைகளுக்கு இப்படியும் கொடுக்கலாம், இல்லை இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை மட்டும் அரைச்சி அப்படியே இது கூட ஊற்றினோம்னா பிடி கொழுக்கட்டை கலர் வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் பாதி போடுங்க. பாதி போட்டு இதை வறுக்கணும். இதெல்லாம் ரொம்ப நல்ல கீரைகள், சத்துள்ள கீரைகள், நரம்பு தளர்ச்சிக்கெலாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் யாருமே சாப்பிடாம மறந்து விட்டுட்டு வரீங்க. இந்த கீரைகளெல்லாம் பயன்படுத்துங்க. வெயில் காலத்தில் கீரைகள்லாம் நிறையா சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இந்த கீரை ரொம்ப இந்த தேங்காய் பூ ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். வதங்கினோன்னும் 1/2 கப்பு அரிசி மாவுக்கு 1/4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளரே போதும். நம்ம கொஞ்சம் 1/4 டம்ளர் சேர்த்து ஊற்றுறோம். எதுக்குன்னா அந்த மாவு வந்து கட்டி விழுந்துடாமல் நல்ல பதத்துக்கு பதமாக கையில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் இதில் மாவை போட்டு கிண்டினோம்னா. இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற போது தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் 2ம் சேர்த்து நம்ம இது கூட கொதிக்க விடணும். பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டால் எப்பயுமே நல்லது, டைஜஸ்ட் ஆகும். அதுக்கு தான் எல்லா டிஷ்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி கீரைகள் இதுகள் செய்கிறதுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். கொதித்து வந்துருச்சு. இப்போ கொதித்து வரப்போது 2ஆக பிரித்து வச்சுருக்கிறதுல 1/2 கப்பு மாவு, 1/2 கப்பு மாவுக்கு போட்டு கிண்டுறோம். இப்படி இந்த மாவை போட்டு கிண்டுற போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம போட்டு கிண்டினோம்னா இந்த மாவை 1 2ஆக கட்டி விழுந்துடும். கட்டி விழுகக்கூடாது. கரண்டி வச்சு நல்லா இப்படி அமுக்கி அமுக்கி ப்ரெஸ் பண்ணி கிண்டுற போது கட்டி விழுகாது. இதை கிண்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுருவோம். இது ஆறிட்டு இருக்கும் போதேவும் நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். இது 2வது. இது நல்லா ஆறின பிறகு இதை செஞ்சுக்கிடலாம். பிடி கொழுக்கட்டை எப்படி பிடிக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு வடை சட்டி வச்சு அதே 1/4 டம்ளர் தண்ணி, ஏன்னா மிச்சம் அரை கிளாஸ் மாவு தானே இருக்குது, 2 பகுதியாக தானே நம்ம பிரித்து செய்கிறோம். ஒரே நேரத்தில் 2 டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்கள்ல, அதுக்கு தான். எந்த ஒரு இனிப்பு பலகாரம் செய்கிற போதுமே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டோம்னா அந்த இனிப்பு நல்லா வந்து திகட்டாமல் தூக்கி கொடுக்கும். அதுக்கு தான் அந்த உப்பு கரைஞ்சதும் நம்ம சர்க்கரை போடுறோம். இதுக்கு நாட்டு சர்க்கரை, மண்டவெல்லாம், கருப்பட்டி, வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கரை, ஜீனி இது கூட போட்டுக்கலாம். கம்பி பதம், பாகு பதம் வரணும்னு அவசியம் இல்லை, கொதிச்சா போதும். இந்த மாதிரி கொதித்து வர்றபோது நம்ம மிச்சம் வச்சுருக்கோம்ல தேங்காய், காரப்பிடி கொழுக்கட்டைக்கு போக மிச்சம் இருக்கிற தேங்காயை இது கூட போட்டு இது நல்லா கொதித்து வந்தால் போதும். ரொம்ப ஒன்றும் இதாகணும்னு அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைன்னா சுக்கு, 2 மிளகு, 1 ஏலக்காய் வச்சுருக்கோம், அதை தட்டி இது கூட சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, வேணாட்டி விட்டுருங்க. இப்போ அந்த மிச்சம் வச்சுருக்கிற பச்சரிசி மாவு, இடியாப்பத்துக்குன்னு வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு தான், அதை போட்டு கிண்டி நல்லா இதையும் கட்டி விழுகாத அளவுக்கு நம்ம அதுக்கு எப்படி கிண்டி வதக்கி வச்சோமோ அதே மாதிரி இதையும் வைக்கணும். இது 2 ஆறணும். இட்லி தட்டில் பிடிச்சி உருண்டையாக திரட்டி அப்படியே பிடிச்சி பிடி கொழுக்கட்டையாக வைக்க வேண்டியது தான். 2 தட்டில் வச்சோம்னா 2 கலந்து பிள்ளைய சாப்பிட்டுக்குருவாங்க. எது வேணுமோ நம்ம செய்கிற டிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிடி கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இனிப்பு கொழுக்கட்டையும் அதே மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம் 2யும். இது ஒரு தட்டு அது ஒரு தட்டு அவிச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்குற போது நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்குவாங்க. ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இது நம்ம ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் வதக்கிறதுனால அரை வேக்காடு வெந்து தான் இருக்கும். சும்மா ஒரு 5லேருந்து 3 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்த உடனே வந்து ஸ்மெல்லு நல்லா வரும். அந்த கார பிடி கொழுக்கட்டைக்கும் இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டையோட ஸ்மெல்லும் நல்லா வரும். அதை பார்த்தே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோ ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் வெந்திருக்கும். வெந்துருச்சு நல்லா. இப்போ இறக்கி பரிமாற வேண்டியது தான். இது கூட வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். வெறும் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சா நல்லாயிருக்கும்.
அப்படி இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டொமேட்டோ சாஸு இந்த மாதிரி பிள்ளைங்க ஏதாவது சாஸ் விரும்பிச்சுன்னா அதுகளை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆற வச்சும் சாப்பிட்லாம், சூடாகவும் பரிமாறலாம். காலையில் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், சாயங்காலம் ஸ்நாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஷ்ஷு ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. அம்மாவுக்கு தெரிஞ்சது சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் மறந்துட்டு வர்றீங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். மிஸ் பண்ண